பிள்ளைகளானால் சுதந்திரமாக தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி நாம் பிள்ளைகளால் சுதந்திரமாக தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக பயன்படாட்டும். நாம் பிள்ளைகளா இருந்தால் சுதந்திரமாக சுதந்திரம் யார் என்று சொன்னால் பிள்ளைகள் தான். அதுவினை பொறுப்படைக்கப்பட்ட மனிதனுடைய கண்டுபிடிக் கொண்டார் என்கிற ஒரு நிலையில வருவதற்கு முன்பு மனிதர்கள் தான் சாதாரண மனிதர்கள். ஆனால் இயேசுக்கு நமக்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளதாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கிறார். ஓசியால வாசிங்கன்னா 1:10 சொல்லப்பட்டிருக்கோம், இனி அவர்கள் என் ஜனங்கள் அல்ல என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ என் ஜனங்கள் ஜனங்கள் பொதுவான ஒரு வார்த்தை. பிள்ளை என்பது ஒரு அதிகாரம் நிறைந்தது. அப்ப ஜனம் என்பதை விட பிள்ளை என்கிற மிகப்பெரிய ஒரு உண்மையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார். இயேசுவின் மூலமாக பிள்ளைகளாக மாறும். சாதாரணமாக காலையில மலர்ந்து மாலையில உலர்ந்து ஒரு புல்லு குப்பா இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் இப்போது இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறதன் மூலமாக பிதாவாகிய தேவன் அப்படி சொந்தமாக உலகத்துக்குள்ளே மாசத்தைவரை அனுப்பியிருந்த அவரை கூட நம்மையும் பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றிக் கொள்ளுகிறார். இயேசுவின் நாமத்தை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் பிள்ளைகளாகிறோம். அப்படியானால் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். தேவனுடைய சுதந்திரம் தேவனுடைய சுதந்திரம் அப்படின்னா தேவன் உண்டாக்கிறவர்களுக்கு எல்லாம் சுதந்திரம் என்றார். சொல்லிப்பனார், என் பிதாவுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து நான் உங்களை அழைத்து கொண்டு நான் இருக்கிற இடத்துல உங்களை கூட்டு போவேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லுகிறதை பார்க்கணும். அப்ப தேவனுடைய சுதந்திரம் இருந்துச்சுன்னா தேவனுடைய எல்லாவற்றிற்கும் நாம் சுதந்திரவாளிகள், அதை அனுபவிப்பதற்கான சுதந்திரவாளிகள். அதை தொடர்ந்து அதுக்கு கண்டிப்பாக தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதல் பேரானவர். இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை செய்வான், நான் செய்தவிட பெருசா செய்வான். ரோமர் 8 நீங்க வாசி சொன்னா இயேசு கிறிஸ்து முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு அவருடைய சாயமா இருப்பதற்காக நம்மை முன்குறித்தார் என்று எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மை அவருடைய குமாரனுடைய சாயமா இருப்பதற்காக முன்குறித்து அழைத்திருக்கிற ஆண்டவர். அப்போ தேவனுடைய சுதந்திரம் தான் தேவனுடைய படைப்புகள்லாம் நம் சுதந்திரவாளிகள். உடனே கூட உடன் சுதந்திரன்
நான் சுந்தரிக்க பார்த்தவன் அவர் ஒளியத்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்குள்ளாக வந்து தட்சீவனையை கொடுத்து நமக்காக ஆத்து பரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ஊழியத்தை தொடர்ந்து நாம் கண்டினியூ பண்ணோம். அப்படி சொல்லியிருப்பாங்க. நிகழ்பரப்பு ஜாதிகளை சீசராய் பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நாம் கட்டளையிட்டு யாவையும் அவர்கள் கைப்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணர்கள் என்று சொல்லி இந்த பூமியில் இருக்கிற நாட்கள்ல பிசாசுகளை தொடர்த்தினார். நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ பிதாவை தேவனை அப்பா பிதாவை அழைத்தார். அப்பா பிதாவை அழைக்கக்கூடிய ஒரு பெரிய திருச்சியாகும். இப்படி நம் சுதந்திரங்களாக செயல்பட ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். பிதாவை தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரம் இயேசு கிறிஸ்துடைய போலுடனே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னாங்க. அதை இப்படி அழைத்திருக்கிறார். இயேசு பாருங்க, அந்த கால்களை கழுவுற காரியத்தில் சொல்றேன். நான் இது செய்வேன்னா நான் செய்யறதே நீங்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவது அவர் செய்தபடியே அவர் நடந்தபடியே தாங்கள் நடக்கிறார். அவரை அப்போ தேவனுடைய சுதந்திரன், கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரன். ஆகவே இயேசு கிறிஸ்து இது பூமிக்குரிய காரியத்தை நான் சொன்னேன். இதன் நடுவில் அப்படியே பார்த்தீங்கன்னா பரலோக காரியங்களை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல நம்மை அழைத்து செல்ல விரும்பினார். அவர் இருக்கிற இடம் வேதத்துல பார்க்கிறோம். அவர் இருக்கிற பிதா தரிசனம் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். கொலேசியர்ல வாசிக்கிறோம், மேலான இடத்தை எழுத அவர் வீட்டு இருக்கிற தேவனுடைய வலது வாசத்தில் உள்ள மேலானவைகளே நாடுகள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவரும் அதால் நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பது போல ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட வீற்றிருக்கக்கூடிய அருள் செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் இருக்கக்கூடிய இடத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது பார்க்கிறோம், அவருடைய ஊழியக்காரர்கள் சதா காலங்களில் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிற அவரோடு கூட நாமும் யுகாரிப்பு காலங்களுக்கு ஒரு பெரிய ஆளுகை நாம் எடுக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவனுடைய நாம் பிள்ளைகளானால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம். அவருடைய சுதந்திரனா இருக்கணும். பிதாவை தேவனுடைய படைப்பிலே சுதந்திர பரலோகத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரம் சொல்ல நீங்கள் ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்கடையும்படி அப்படின்னு சொல்லி, அப்படின்னா அந்த பரலோக வாழ்க்கையில பங்கடைவதற்கான சொன்னாரு. நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு சுதந்திரவாளி, அதிலே நான் இருப்பதற்கான சுதந்திரவாளி. அப்போ சுதந்திரவாளிகளாக அந்த கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சுதந்திரவாளிகளாக அப்ப பரலோகத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகளை மாதிரிப்பதற்கு ஆண்டவர் நம்மை சுதந்திரவாளிகளாக நம்மை தெரிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எப்பொழுது நமக்கு அந்த சுதந்திரத்தை அவர் தருகிறார் சொன்னோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமான கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரமான நம்ம சுதந்திரனா இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரனா இருக்கிறோம். எப்போ அப்படின்னு சொன்னா சொன்னாரு, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால். அப்படியா இந்த உலகத்துல கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்பட்டார். மகிமைப்படும்படியே அவருடைய கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்க பாடு நிறைஞ்ச வாழ்க்கை. இது எப்பொழுதும் பஞ்சமத்தை அப்படி சுலபமான வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இயேசு சொல்லி போனா உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம், ஆனாலும் தடுத்துக் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்வேன். இந்த பச்சை மரத்துக்கு எதை செய்வாங்கன்னா பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார். அவர்கள் என்னை பகைத்தது உண்டாமல் உங்களையும் பகைப்பார்கள். இதெல்லாம்
இந்த உலகத்துல பாடுகள் முகத்திரங்கள் எல்லாம் வரும். பயந்து எதுக்கு காரணமா அவரோடு கூட மகிமைப்படும்படி நாங்கள் ஒரு கூட பாடுபட்டால் இதை கடத்தான் கொண்டான். நமக்கு பாடுகளே வராது சொன்னா பாடே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல கூடாது. வாசிக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானதல்ல. நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படும்படிக்கு நம்ம அந்த சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னா அந்த மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியா அப்போ வருகிற பாடுகளை வரக்கூடிய உபத்திரவங்கள் உங்களை நிர்மூலமாக்குவதற்கல்ல, உங்களை மூத்த கட்டுவதற்கு. ஒரு வரக்கூடிய சின்ன பிரச்சனை எதுவாயினும் அது உங்களை கிறிஸ்துவுடனே கூட முக்கிய கட்டி எழுப்புவதற்கு தேவனுடைய சுதந்திரனாய் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரனாய் அவரோடு கூட நாம் மகிமைப்படும்படி இந்த பாடுகள் வரும். ஆகவே இக்காலத்து வரக்கூடிய எந்த ஒரு பாடும் உங்களை அழித்து விட போவதல்ல, அது உங்களை கிறிஸ்துவுடனே கூட உண்ட கட்டியிடும். நீங்கள் சுதந்திரனாய் இருப்பதற்கு, நாம் சுதந்திரனாய் இருப்பது கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திராய் இருப்பதற்கு அது நம்மை வழிநடத்தது. ஆகவே நாம் பிள்ளைகளாய் இருந்து இந்த உலகத்திலே வந்த பாடுகள், கிறிஸ்துவுடனே கூட வரக்கூடிய பாடுகள், கிறிஸ்துவுடனே கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாட்டுகள் அவரோடு ஒரு நாம் அதை சகித்துக் கொண்டாலும் அதை ஏற்றுக்கொண்டாலும் வரக்கூடிய மகிமையை நாம் அனுபவிப்போம். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆகவே பாடுகளை கண்டு ஏன் என்று சோர்ந்து காணாமல் இனி வரும் மகிமையை எதிர்பார்த்து காத்திருப்போம். கர்த்தர் உங்களை